என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஏய் நான் என்னடா பேசா திடீர்னு போட்டோல வீடியோ ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. இந்த மைக் இருக்கு. அண்ணே ஒரு தம்பிய பத்தி கொஞ்சம் பெருமையா அள்ளி விடுங்க. ஓ குரலி வித்தையா? அதுக்கு தான் பயப்படுறீங்களா? பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லையா? ஓகேவா? ஜிபி ஒரு சூப்பரான பையன், தங்கமான பையன். அவருக்கு பொண்ணு கொடுத்தது இவர் கொடுத்து வச்சிருக்கணும். புரிஞ்சதா? பெண்குயின் தெரியாது எனக்கு. டாபிக் என்னன்னு ட்ரெண்டான பெண்குயின் தனியா போகலையா? தெரியாது எனக்கு. அதோட பிரமாதமானவர் வந்து அவங்க அண்ணா ராஜபாண்டியன். டபுள் பிரமாதமானவங்க ரெண்டு பேருமே. ரெண்டு பேரையும் வந்து தாஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, டெய்லி ஒரு நாள் வந்து பாட்டு போவாங்க. ஆபீஸுக்கு எப்படியும் சொல்லிட்டாரு. ஆபீஸுக்கு எப்படியும் கண்டிப்பா பிடிக்கும். ஆபீஸுக்கு எப்படியும் சொல்லிட்டாரு. ஆபீஸுக்கு எப்படியும் கண்டிப்பா பிடிக்கும். ரெண்டு பேரையும் வந்து தாஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆபீஸுக்கு எப்படியும் சொல்லிட்டாரு. ஆபீஸுக்கு எப்படியும் கண்டிப்பா பிடிக்கும். இல்ல இப்ப அந்த ஃப்ளெக்ஸ்ல அடிச்சிருக்காங்களா பெண்குயின், அதுக்குரிய விளக்கம் சொல்லிட்டீங்க நல்லா இருக்கும். தனிமை விரும்பி தனிமையா இருப்பானா? அந்த ட்ரெண்டிங் லோன்லி பெண்குயின் இருக்குல்ல, ஆமா, அதை இன்ஸ்பிரேஷனா வச்சுன்னு வாழலாம். ஆமா. ஓ நீ அப்படி வரியா? இப்ப வந்து பேர் பெண்குயின் ஆயிட்டாங்க. லௌகிக வாழ்க்கையில நாடி மாதிரி இருக்க நம்ம உறவுல சின்னதா ஒரு வீசல் கூட விடக்கூடாது. சின்னதா முடிச்ச கை இறக்க மாட்டேங்கிறான். நானும் பார்த்துட்டேன். என் பேர் அமிர்தலக்ஷ்மி. எல்லோரும் அம்முன்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. இப்போது எதுக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எங்கள் அக்கானாலே அக்காவே ஒரு எமோஷன் தான். அக்கான்றதை விட சந்தியா, எனக்கு சந்தியானா அவ்வளோ இவ்வளோன்லாம் இல்லை, எவ்வளோ சொல்லணும்லாம் இல்லை, நிறையாவே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே ஒருத்தவங்களுக்கு ஒரு தனித்தனியாக ஒரு ட்ரீம் இருக்கும், ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும், ஒரு கோல் நோக்கி போவாங்க. பட் ஆனால் எனக்கு என் லைஃப்பில் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணது எல்லாமே அக்கா என்ன பண்ணுறாங்களோ. இப்போ அக்கா வந்து ஏதாவது பார்க்குறாங்கன்னா அதை தான் நானும் பார்ப்பேன். இப்போ அக்காவுக்கு வந்து இந்த ஒரு ஸ்டார் மேலே வந்து ஒரு ஃபேன் அப்படின்னா நான் அவங்க தான் ஃபேனாக இருப்பேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே அக்கா என்ன பண்ணுறாங்களோ, அக்கா என்ன சாங்ஸ் கேட்பாங்களோ அந்த சாங்ஸ் தான் கேட்பேன். இப்போ அக்கா வந்து டெய்லர் ஷிஃப்ட்டோட ஃபேன்னா அவங்களோட சாங்ஸ் தான் கேட்பேன். அக்கா பிளாக் பிங்கோட ஃபேன்னா நான் அதை தான் கேட்பேன். அந்த மாதிரி அப்படியே என் லைஃப் அக்கா ஸ்கூல்லையுமே எல்லாேருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு யாருமே இப்போ வரைக்குமே எனக்கு கிடையாது. லிட்ரலி 1 or 2 கிளாஸ்மேட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. பட் இப்போ ஸ்கூல்லலாம் போனோன்னா பிரேக் விடுவாங்க அப்படின்னாலும் நான் வந்து அக்கா தான் ஃபுல்லாக. அந்த பிரேக் டைமில் கூட அக்கா கூட வந்து உட்காந்துப்பேன். அந்த கிளாஸ் ஹவர்ஸில் கிளாஸில் இருக்கணும் அப்படின்றதுனால மட்டும்தான் கிளாஸ் ஹவர்ஸில் இருப்பேன். மித்த டைம் எல்லாமே ஃபுல்லாக அக்கா. பட் ஆனால் அக்கா வந்து அப்படி கிடையாது. அவள் வந்து ஒரு சூப்பராக அப்படியே பிரேவாக தனியாக சோலோவாக நின்று எல்லாமே அவளுக்கு என்னன்றது அவளுக்கு கரெக்டாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சு அவளுக்கு தேவையானது எல்லாமே பண்ணுவாள். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் அதை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அக்காட்ட இருந்து. இப்போ அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனாலும் ஓகே, இன்னும் பேசுவா. பட் ஆனாலும் இந்த பாண்டிங் வந்து கனெக்ட் ஆகும் தான். பட் ஆனால் அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி எல்லாம் பார்க்குறப்போ வந்து என்னோடய ப்ரையாரிட்டி வந்து கம்மியாகும்.
லோக்கல் மாமானா எனக்கு வந்து அவங்கள எனக்கு நெக்ஸ்ட்டு என்னோடய அப்பான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எங்கள் அப்பாவை வந்து நான் எப்படி பார்த்தேனோ ஒரு காமன் குவாய்ட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற விதம், நானும் அக்காவும் வந்து எதுனாலும் அப்பாவை ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி தான் இருப்போம். ஒரு லிட்ரலாக இந்த டிசிஷன் மேக்கிங் எதுவுமே கரெக்டாக இருக்காது. ஐ மீன் பர்ஃபெக்டாக இருக்கணும், அதை கரெக்டான ட்ராக்கில் கூட்டு போகிறது அப்பா தான். அந்த பிளேஸில் வந்து நான் எங்கள் மாமாவை நான் பார்த்துருக்கேன். அவங்க கரெக்டாக இது பண்ணணும், இது தப்பு கரெக்டுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃபிலாசபிலாம் இருக்குது அவங்க லைஃப்க்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா விஷயம் சொல்லி தருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ஹாப்பி நியூவாக எனக்கு அவங்க கிடச்சிது. ஸோ அவங்க கூட லைஃப் வந்து இன்னும் நல்லா அவங்க கூட கொண்டு போயிட்டு ஜாலியாக அவங்க கூட இருக்கணும் அப்படின்றது என்னோடய விஷ். அவங்க ஹாப்பியாக இருக்கணும். 2 பேரும் வந்து இப்போ மாதிரி எப்போயுமே ஹாப்பியாக ஜாலியாக ஜாய்ஃபுல்லாக எப்போயுமே அவங்களோட சீக்ஸ் எக்ஸ்பேண்டடாகவே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க லைஃப் வந்து நல்லா ரன் பண்ணணும். எதுனாலும் நானும் சப்போர்ட் பண்ணுவேன், அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும், லவ்வபிளாக. எங்கள் மாமாவுக்கு நான் எப்போயுமே நான் சராங்கே சொல்லுவேன் எங்கள் மாமாவுக்கு. அது நான் இப்போ சொல்கிறேன். எசகாத்தா நெஞ்சில நீ சுதியேத்த நரமாச அம்புலியா தினம் பூத்த முத்து நவரத்தினமா தூரல் கொட்டுதம்மா. நீங்கள் ஒரு சாங் டெடிகேட் பண்ணீங்கல்ல, உன் கண்ணில் பூந்து பாடுங்க. அது பாட தெரியாது, சும்மா அது அப்படியே இந்த மாதிரி கண்ணில் வர பாட்டு இதுதான் வந்து எனக்கு இது வரைக்கும் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அன்புல ஊஞ்சலாடி நெஞ்சில தூங்க வேணும், கண்டத பேசுனாலும் மந்திரம் போல தோணும். வேகும் வெக்கையிலும் சோகம் தக்கையிலும் அன்புதான் எப்பவும் வைக்குதே ஒத்தடம். சந்திரனோட சாயல் பொம்மொகந்தானே தாயி, ஒன்னைய தாண்டி வேற சொல்லிடுமோ என் வாயி. கூட்டி கழிக்காத காதல் வரமானோ கோட்ட முனியானி கூட இருப்பானோ. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு February 22 தான் பொண்ணு பார்க்க வந்தாங்க. அப்போ வந்து நான் அன்றைக்கி டேட்டில் ரொம்ப டயர்டாக இருந்தேன். சரி எப்படியும் நமக்கு பிடிக்காது அப்படிங்கிற செட் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப அசால்ட்டாக இருந்தேன். ஆனால் அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு மொமெண்ட் அவங்கள பார்த்து அந்த ஸ்பார்க்கில் ஃபஸ்ட்டு சைட்டில் ஒரு பட்டர்ஃப்ளை வரும், பார்த்தோன்னே பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் அது பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே பேசி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி பேசி பார்த்ததில் அவங்க கேரக்டர், புக்ஸ் படிப்பேன், பாலிடிக்ஸ் பற்றி எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணது அது எல்லாமே என்னென்ன கஷ்டப்பட்டாங்க லைட்டாக சொன்னாங்க.
ஓகே இதுக்கப்புறம் இவன் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி பேசும்போதும் அன்றைக்கி பொண்ணு பார்க்க வந்த மொமெண்ட்டில் என் கண்ணை பார்த்து மட்டும்தான் பேசிகிட்டே இருந்தாங்க. அதை யாருமே இதுக்கு முன்னாடி வந்தவங்க பண்ணல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பிடிச்சிருக்குன்றதை டேரெக்டாகவும் சொல்லிட்டேன், அவங்களும் டேரெக்டாகவே அன்றைக்கே சொல்லிட்டாங்க. நான் அம்மா அப்பா மூலமாக தான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் அன்றைக்கி வந்து அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன். அவங்க டக்குன்னு கண் அழகாக இருக்குது அப்படின்றதுலாம் சொன்னாங்க. அண்டு 3 முடிச்சுமே அவர் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையுமே எனக்காக பண்ணார். தேங்க்யூ, லவ் யூ.